ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப டயர்டாக ஒரு ஜூஸ் கடையில் உட்காந்துருந்துருப்போம். அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஜூஸ் கடையிலேருந்து தான் நம்ம கிளம்பணும். இங்கே நம்ம ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து வெள்ளரிக்காய், மாங்காய், இந்த தர்பூசணி இதெல்லாம் விற்றுருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோமே, நமக்கு எனர்ஜி வேணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி சத்து வேணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வெள்ளரிக்காய் மட்டும் வாங்கிட்டேன். தர்பூசணி பெருசாக வச்சு சாப்பிட்டுட்டு நடந்துட்டு போக முடியாதுல்ல, அதனால் வெள்ளரிக்காய் மட்டும் வாங்கினேன். பக்கத்தில் அந்த உப்பும் மிளகாத்தூளும் கலந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்களா, சும்மா கிர்ன்னு ஏறுற மாதிரி, அதை வாங்கி ஒரு இது போட்டான், இன்னொன்று சேர்த்து போடுறா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி உட்காந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். இதுதான் வந்து அந்த அப்பாச்சி மேடு, அங்கே வந்து அப்பாச்சி பள்ளம், இதில் வந்து அந்த உண்டி வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக உருண்டை கொடுக்குறானுங்க. அதை விற்கிறானுங்க. அதை வாங்கி எல்லாம் மலையிலேருந்து தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்க. எதுக்கு அடிக்கிறானுன்னு அவனுக்கும் தெரில, விற்கிறவனுக்காவது தெரியுமா தெரியலையான்னு தெரில. எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. அவ்வளோதான், நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் நடந்து வராங்க பாருங்கள். அவங்களாம் சாமி பார்த்துட்டு மலை ஏறி முடிஞ்சு டயர்டாக அப்படியே பொறுமையாக இறங்கி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அது பாருங்கள், அதான் டோலி, நடக்க முடியாதவங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறது. ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கங்கே இந்த டீ கடை, ஜூஸ் கடை மாதிரி போட்டிருக்காங்க. அதிகமாக வந்து இந்த லெமன் சோடா, அந்த நேந்திர வாழைப்பழம் இதெல்லாம் அங்கே கடை வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இல்லை, நம்மளால அந்த மலை ஏறவே முடியாது. எப்படி செங்குத்தாக ஏறுது பாருங்க மேலே, அப்படி சாஃப்டா. சின்ன சின்ன பசங்க கூட வந்திருக்காங்க, ரொம்ப குழந்தைங்க. சில பேர் கையில் தூக்கிட்டு வராங்க. சில பசங்கள்லாம் வந்து ஒரு 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைலாம் வந்து அவங்களே நடக்கிறாங்க ஒரு ஆர்வத்தில். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னே அப்பா தூக்கு, தாத்தா தூக்குன்றவாங்க. ஆனால் இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப செங்குத்தாக ஏறும். ஆனால் எல்லாரும் சாமியை வேண்டிக்கிட்டு நடந்துடும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு தடவை ஷெட்ரு போட்டிருப்பாங்க. ரொம்ப வெயிலாக இருக்கும். நான் ஏறினதெல்லாம் உச்சி வெயில், 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ நான் இந்த லொக்கேஷனுக்குலாம் வரும்போதெல்லாம் வந்து ஒரு மணி அப்படி இருக்கும். அதனால் எல்லாம் கேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கங்கே நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அந்த சரங்கொத்தின கையில் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, அந்த எரிமலையில் நம்ம டான்ஸ்லாம் ஆடி இருப்போம். அங்கே வந்து இந்த குச்சிலாம் கொடுத்துருவாங்க. முதல்ல இந்த கன்னிசாமிங்களுக்குலாம் கொடுப்பாங்க பாருங்க. அதில் வந்து ஒவ்வொரு குச்சும் வந்து நீ ஃபஸ்ட்டு வருஷம், நீ 2வது வருஷம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி. அது இங்கே கூட இல்லை, சரங்கொத்தியில் தான் குத்தணும். ஆனால் எல்லாருமே வந்து இங்கே ஒருத்தவங்க குத்திருக்கிறத பார்த்து குத்திருக்கானுங்க. இது வந்து சுற்றி ஒருத்தரை பார்த்து மற்றவங்க எல்லாருமே அப்படியே செய்கிற மாதிரி. இதே மாதிரி தான் இருக்கும் சரங்கொத்தி. அதில் தான் வந்து இதை வந்து குத்தணும். சுற்றி எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் குத்த முடியுமோ எல்லா இடத்துலையும் குத்திருக்காங்க. இங்கேயே முடிச்சிடுறாங்க சில பேர். அதை அங்கே கூட்டமாக இருக்குன்றாலையோ இல்லை தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து, ஏன்னா கூட்டத்தில் கலந்துருவாங்க. சீனியர், சின்ன ஜூனியர் தெரியாமல் இருக்கனால இங்கேயே குத்திடுவாங்க. இது வந்து சபரி பீடம். இதை வந்து இங்கே வந்து குத்தக்கூடாது, சரங்கொத்தியில் தான் குத்தணும். அதை தாண்டவொடனே ஷட்டருங்க ஆரம்பிச்சிடும். ஷட்டருங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் நிழல் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் இந்த டீ கடை எல்லாம் அங்கங்கே பாயிண்டாக போட்டுருவாங்க. குரூப்பாக வருவாங்க. சில பேர் முன்னாடி ஏறி போயிடுவாங்க. முன்னாடி ஏறினவங்க அடுத்தவங்க டீம் வரணுன்றதுக்காக அங்கங்கே வெயிட் பண்ணுவாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. கூட்டத்தில் அமுக்குறாங்க, இவ்வளோ கூட்டமானு சொல்லி வரும்ல, அந்த இடம் இதுதான். இந்த இடத்த நீங்கள் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஐயோ நான் வந்து மாட்டிக்கிட்டேனே காப்பாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் தான் இது. எதுக்காகனா இங்கேருந்து வந்து பாயிண்ட்ஸாக மடக்கி விட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டிடுவாங்க, யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கேட் போட்டு மூடுற இடத்துலலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கடை, நமக்கு எனர்ஜிக்கு வேணுன்ற மாதிரி. நான் வந்து இந்த வேர்க்கடலை வாங்கியிருந்தேன். ஏன்னா உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் தடை பண்ணனால ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட்டாக கொடுக்குறான்றாங்க. ஒரு பாயிண்ட்லேயும் கடை இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த திருப்பதி மாதிரி அந்த ரூம் அடைச்சிடுறாங்க பார்த்தீங்களா. ரூம் அடைச்சிட்டு இந்த இடத்துல மடக்கியிருக்காங்க. ஃபுல்லாக கூட்டம். எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் அங்கே ரூம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, 2 பக்கமும் அப்படியே அடைச்சி நிற்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கே அந்த பட்டாணி வாங்கினேன், கொஞ்சம் தூரம் நடந்து போனேன், அப்புறம் மாங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏன்னா உடம்புல எனர்ஜி இல்லைன்னா நம்மளால வந்து ட்ராவல் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சாமியை வேண்டிக்கிட்டே நடந்து போ, நீ வழியில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, நீ எதுவுமே சாப்பிட்டானா சாமி உன்னை பார்க்க மாட்டாருன்னு சொல்லுவானுங்க. ஆனால் நீ சாமியை போய் நல்லபடியாக பார்க்கணுன்னாலே உனக்கு உடம்புல எனர்ஜி இருந்தால் தான் நீங்கள் வந்து போய் சாமியை போய் பார்க்க முடியும். நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றதே கடவுள் தான் எடுப்பாங்க முடிவு. நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வரும்போது ஒரு சாமி பண்ணு கொடுத்துருந்தாங்க, எல்லாரும் ட்ராவலில் சாப்பிட சொல்லி. ஸோ அந்த பண்ணை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கூட்டம் தான்.
நிறைய பேர் வந்து கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக கூட்டம் தான், ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. வெயிலுன்றனால கரெக்டாக நான் சாமி பார்க்கறதுக்கு 7 hours கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு 3 hours ஏறிட்டேன். இந்த பெரிய பெரிய இடமா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே சிரிப்பு அளவை குறைத்தாங்க. குறைக்க கூட்டம் லென்த்தாக நிற்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடம்லாம் வந்துட்டோம்னா நம்ம கோயிலை கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்ஸ் ஆகுதுல, இங்கே ஏதோ கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதுதான் கோயில். கோயில்னா ரொம்ப முன்னாடி இங்க இருந்து தான் பில்டிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சுற்றி மலை, எந்த வீடோ ஊரோ எதுவுமே கிடையாது. மலைங்களுக்கு சுற்றி மலை, நடுவில் மொத்தம் நம்ம சபரிமலை கோயில் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பில்டிங்ஸும் கோயில் தேவஸ்தானத்துக்கான பில்டிங்ஸ் மட்டும்தான். இந்த 2 பக்கமும் ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும். அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அது மட்டும்தான் இங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். அது ஸ்டாப் பண்றாங்க பாத்தீங்களா. இது வந்து தேவஸ்தானமே இதான். இன்னும் நம்ம கோயில் கிட்ட நம்ம நெருங்குறோம். இந்த மாதிரி சரி ஃபுல்லா வந்து ரூம்ஸ், வேலை செய்யறவங்க தங்குறதுக்கான ரூம்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுதான் கடைசி லைனே. மொத்தம் 10 வருஷம் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இருக்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டிலலாம் இப்படி போயிட்டு யூட்டன் அடிச்சு வந்து திருப்பி இப்படி போயிட்டு திருப்பி யூட்டன் அடிச்சு வந்து அப்படி வரும்னா அப்படி கிடையாது. இதுல ஒவ்வொரு லைனும் 1 2 3ன்னு இருக்கும். ஒரு லைனை திறந்து விட்டாங்கன்னா திபுன்னு 50 100 பேர் அப்படியே போவாங்க. அந்த 100 பேர் போனாலும் அந்த லைனை நம்ம கிராஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது 4 முறையிலேருந்து 5 முறை. அது ஒரு லைன்ல 500 பேர் இருப்பாங்க. அப்போ 10 லைன்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒரு டார்கெட்ல. அதுல வந்து 1ஆம் நம்பர் லைனோ 3ஆம் நம்பர் லைன் மட்டும் தான் ஃபாஸ்டா போகும். அது ஏன்னு ஒண்ணு யாருக்கும் தெரியல. ஏதோ ஐயப்பன் அருளால எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கிடைச்சிச்சு. ரொம்ப சீக்கிரமா போயிட்டேன். ஆனா சரியான கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோல தான் சாமியை பார்க்க போறீங்க.